இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மென்டிமீட்டர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெபினார்ஸில் வந்து மென்டிமீட்டர்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இந்த மென்டிமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மென்டிமீட்டரை கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் மென்டிமீட்டர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு mentimeter.com அப்படின்னு சொல்லி வரும். இந்த mentimeter.com கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதாங்க மென்டிமீட்டரோட என்விரான்மெண்ட் இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ மென்டிமீட்டரில் நிறைய யூசேஜ் இருக்குது. ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் வேரியஸ் தீம்ஸ் வச்சு. நம்ம ஒரே ஒரு இது டெஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பாருங்கள், your presentation. Click your presentations. இதில் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்ச ஓல்டு ஒன்று, அதனால் டோன்ட் மைண்ட் தட். இப்போ நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நியூ ப்ரெசன்டேஷன். அந்த நியூ ப்ரெசன்டேஷனுக்கு ஜஸ்ட்டு கொடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குயிஸ் மாதிரி வச்சுக்கலாம். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டு பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழப்பமாக இருக்குது. குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொன்றா படிங்க. எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் எடுத்தால் அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இம்போர்ட் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஸ்லைடு அப்படின்னா ஸ்லைட்ஸ் வந்து மோர் தென் ஒன் நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறது ஆட் ஸ்லைட்ஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணலாம். எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், இல்லை ஆன் ஸ்பாட்டில் ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ நான் எதுவுமே பண்ணலை, அதனால் ஆட் ஸ்லைட் அண்ட் ப்ரெசென்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு டிசேபிளில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் இருக்கும், பாப்புலர் கொஷின் டைப்ஸ். ஓகேங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ணுற கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரி டிஸ்பிளேயில் வரணும் அப்படின்றது தான். மல்டிபிள் சாய்ஸ், வேர்ட் cloud, ஓப்பன் எண்டட், ஸ்கேல்ஸ், ரேங்கிங், Q&A. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவிஸ் காம்படிஷன். நீங்கள் ஏதாவது ஒரு குவிஸ் காம்படிஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு டெம்ப்ளேட்லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டென்ட் ஸ்லைட்ஸ். நீங்கள் ஏதாவது கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கொஷின்ஸ். ஏதாவது அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து மேத்தமெட்டிக்கல் இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குயிஸ் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் இந்த டெம்ப்ளேட் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த டெம்ப்ளேட்டோட வியூ உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கலாம், டிசேபிள் ஆன ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஒன்று வந்து ஆட் ஸ்லைட், அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து ப்ரெசென்ட். ஓகேவா? ஆட் அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஒன் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு குயிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே நீங்கள் ஏதாவது வந்து ஜஸ்ட் குயிஸ் நம்பர் 1. நான் இதை வந்து டெஸ்ட்டுக்காக தான் கொடுக்குறேன், நீங்கள் இப்படியே கொடுத்துடாதீங்க, வேலிடாக கொடுங்க. ஓகேவா? குயிஸ் நம்பர் 1 அந்த குயிஸோட ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஓகேங்களா? எது வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் போதும் அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஃப்ரேம்குள்ளே இந்த குயிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்லி 2 ஆப்ஷன், ஒரு 1 செகண்ட் போதும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் மஸ்ட் பி பிட்வீன் 5 and 1000. ஓகேவா?
இஃப் யூ வாண்ட் டு ஆட், அதாவது நீங்கள் ஏதாவது மியூசிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மியூசிக்ஸ் கொடுத்துக்கலாம். பட் நான் எதுவுமே இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதாங்க. டிஸ்பிளே ஆகிடுச்சா? இவ்வளோ தான் குயிஸ் க்ரியேட் பண்ணுறது. இதை சும்மா நம்ம ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்படி வரும் இந்த குயிஸ். இது இப்போது நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இந்த குயிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, 2172. இப்போது ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹோஸ்ட்டு சொல்லுவாங்க, நாங்கள் சும்மா ஒரு சர்வே மாதிரியோ இல்லை ஒரு குயிஸ் மாதிரியோ கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி mentimeter.com போங்க அப்படின்வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கோடை வச்சு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்களோட ஆன்சர்ஸை வந்து கிளிக் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜில் ஸ்கூல்ஸில் வந்துட்டு இப்போ கிளாஸ் எடுத்துட்டுறீங்க, ரொம்ப ட்ரையாக போகுது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே கேரி அவுட் பண்ண முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குயிஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுக்கலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி குயிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதை வச்சு க்ரியேட்டிவாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த கான்டெஸ்ட்டை வந்து கூட பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு தான் மென்டிமீட்டர் யூஸ் ஆகுது. பேசிக் இது ஐடியா இது தாங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பேசிக், அதாவது நமக்கு தெரியும் பட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? என்னோட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.